வணக்கம் டிவிக்கு ஆர்மி. தளபதியுடைய ஜனநாயகன் ட்ரெய்லர் வந்து வெளியாயிருக்கு. முழுக்க முழுக்க அரசியல் கருத்துக்களாக, அரசியல் வசனங்களாக, அரசியல் காட்சிகளாகவே நம்ம கண்ணுக்கு தெரிய வருது. கிட்டத்தட்ட 2:42 நிமிடங்கள் வந்து ஓடுது. இதுல நிறைய வசனங்கள், நிறைய காட்சிகள் வந்து அரசியல் சார்ந்து இன்றைய கள சூழல் குறித்தும் தளபதியுடைய அரசியல் நிலைப்பாடும் குறித்தும் இருக்கு அப்படின்ட்டு பார்க்க முடியுது. இந்த ட்ரெய்லர்ல நமக்கு தெரிந்த வரைக்கும், அதாவது படத்துல வந்து இன்னும் எக்கச்சக்கமா இருக்கும், ட்ரெய்லர்ல கொஞ்சம் ஒரு சாம்பிள் காமிச்சிருக்காங்களா, அதுல என்னென்ன இருந்துச்சு அப்படின்ட்டு நம்ம பார்த்த வரைக்கும் டீகோட் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. முதல்ல தொடக்கத்துல வந்து யாருன்னு கேட்குறாங்க. அதுல தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்னு ஒரு பெயர். இந்த பெயரே வந்து TVK தான். ஏற்கனவே நமக்கு தெரிந்த விஷயம் தான். தளபதி வெற்றி கொண்டான் அப்படிங்கிறது தளபதியோட 69வது ஜனநாயகன் படத்துல வந்து அவருடைய பேர் அதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே தான் இதுல தொடக்கத்திலே வருது. TVK அப்படின்ட்டு தான் தொடங்குது இந்த ட்ரெய்லரே. தளபதி வெற்றி கொண்டான். இது வந்து முதல் அரசியல் கருத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக வந்து தளபதி ஒரு ஃபைட் சீனு. அந்த சீனில் வந்து 2 யானைகள், அதாவது TVK கொடியோட இரட்டை போர் யானைகள் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு காட்சி. இடையில வந்து தீப்பந்தத்தோட தளபதி வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பும் இருந்துச்சு. இது வந்து இன்னொரு அரசியல் காட்சியாக நம்ம பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இருக்கு. அடுத்ததான் வந்து என்னன்னா, வில்லன் சொல்ற மாதிரி ஒரு வசனம், மக்களுக்கு நல்லது பண்றேன் அப்படின்ட்டு இதுக்குள்ள வராத, உன்னை நீ காப்பாத்திட்டு ஓடி போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு தளபதி ஒரு சிரிக்கிற மாதிரியான ஒரு காட்சி. அரசியலுக்கு என்ட்ரி கொடுக்கும் போது இங்க எத்தனை விமர்சனங்கள், எத்தனை மிரட்டல்கள் வந்ததோ அதை வந்து மறுபடியும் சொல்ற மாதிரி அதுக்கு தளபதி வந்து ரியாக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு புன்னகையோட ஒரு நக்கலா ஒரு சிரிப்போட கடந்திருக்கு. அந்த காட்சி வந்து அப்படிதான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம தளபதி ஒரு அரசியல் கட்சி விமர்சிக்கிற மாதிரி மொத்த ஐக்கியனும் ஒன்னா நிக்கிறாங்க, அவனுக்கு ஜெயிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அந்த இடத்துல வந்து பிரகாஷ் ராஜ் வந்து தேர்தலில் நிக்கிற மாதிரி இருக்கும். இந்த காட்சியில வந்து எதிரி யாரு, அதாவது தீய சக்தி யாரு அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டு சொல்ற மாதிரி தான் இந்த காட்சியில் இருக்கு. அவங்க வந்து அரசியல் நிக்கிறாங்க, எல்லா ஐக்கியனும் நினைக்கிறாங்க, அவனுக்கு வந்து ஜெயிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ற காட்சியும் அரசியல் வசனமாக இன்றைய சூழல்ல, அதுவும் தளபதி விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கிய பிறகு வரக்கூடிய திரைப்படத்துல இந்த காட்சிகள் வரும்போது குறிப்பாக எந்த கட்சியை சொல்றாரு அப்படின்ட்டு நம்ம பார்க்க முடியுது. அதுல நேரடியாக அயோக்கியன்கள்லாம் ஒன்னா கூடியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது எந்தெந்த அயோக்கியன்கள்னு நீங்க கமெண்ட்ல சொல்லிருங்க. இப்போ இந்த ட்ரெய்லர்ல இன்னும் என்னென்ன வசனங்கள்லாம் இருக்கு, என்னென்ன காட்சிகள்லாம் இருக்கு அப்படின்னா, ஒன்னால ஒன்றும் பண்ண முடியாது, விலகி போ அப்படிங்கிற மாதிரி பிரகாஷ்ராஜ் சொல்ற மாதிரி இருக்கு. இது தொடர்ந்து தளபதி அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு திமுக, அதிமுக, மற்ற கட்சிகள் எந்த கட்சியுமே சொல்லக்கூடிய விஷயம் தான், தளபதியால இந்த அரசியலை வந்து நீடிக்க முடியாது அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் அதற்கு ஒரு பதில் கொடுக்குற மாதிரி காட்சிகள் இருக்கும் தான் தெரிய வருது. இந்த இடத்துல வந்து ஒன்னால ஒன்றும் பண்ண முடியாது, விலகி போ அப்படிங்கிற மாதிரி பிரகாஷ்ராஜ் சொல்ற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம உன்னை காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்துவேன்னு சொல்ற எவனா இருந்தாலும் சரி அப்படின்ட்டு ஒரு வசனம் பேசுறாரு தளபதி அவர்கள். உன்னை காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்துவேன்னு சொல்ற எவனா இருந்தாலும் சரி, திரும்பி போற ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இது அரசியல் களத்துக்கு வந்த பிறகு கடுமையான விமர்சனங்களா இருக்கட்டும், இந்த களத்துல வந்து உங்களால வெற்றி பெற முடியாது, எங்களை வந்து எதிர்கொள்ள முடியாது, நாங்கள் யார் தெரியுமா அப்படின்ட்டு பேசக்கூடியவர்களுக்கு வந்து திரும்பி போற ஐடியாவெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு வசனமா இருக்கு. அதே போல வழக்கம் போல எல்லா திரைப்படங்கள்லையும் தளபதி அவர்களுடைய முக்கியமான ஒரு வசனமாக இருக்கக்கூடிய, அதுவும் துப்பாக்கியில் ஆரம்பித்த அந்த வசனம் ஐ எம் வெயிட்டிங் அப்படிங்கிற வசனம் வந்து அடுத்தடுத்த படங்களில் எல்லா படங்கள்லையுமே பேசிட்டு வந்த தளபதி வந்து வெயிட்டிங்கை விட்டுட்டு 2026 ஐ எம் கம்மிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதில் ஒரு சிரிச்சுட்டு தான் சொல்கிறாரு. ஐ எம் வெயிட்டிங்லாம் இல்லை, ஐ எம் கம்மிங் அப்படிங்கிறாரு. அதாவது நான் வெயிட்லாம் பண்ணல, நான் வரேன் அப்படின்னே சொல்கிறாரு. 2026 தான் நம்ம அதை கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது. இந்த வசனம் வந்து மிக முக்கியமான ஒரு வசனமாக இருக்குது. இது தேர்தல் காலத்திலையும் பொறுத்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. 2026 தளபதியோட என்ட்ரி தான். தேர்தலாக இருக்கட்டும், அதே போல் சினிமாவாக இருக்கட்டும், இந்த பொங்கல் தளபதியோட பொங்கல் தான், இந்த ஜனநாயகன் பொங்கலாக தான் இருக்க போது. இந்த வருடமும் 2026 TVKவுடைய தளபதி விஜய் அவர்களுடைய வெற்றி வருடமாக தான் இருக்க போது. நான் வரேன் அப்படிங்கிறத தளபதி அவர்கள் மறுபடியும் இந்த வசனம் மூலமாகவும் சொல்லியிருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் வந்து, ஒரு சிறப்பு தோற்றத்துல தாவேக்காவுடைய கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அவர்கள் XIRS அருண்ராஜ் அவர்கள் வந்து ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. இதுல ஒரு காட்சிகள் வருது. அதுல மாற்றம் அப்படின்ட்டு கொடியில வந்து தளபதியோட முகத்தை வச்சு ஒரு கொடி இருக்கு. அதுல நிறைய வசனங்கள் வந்து ரௌத்ரம் பழகு அப்படின்னு இருக்கு, யாதும் ஊரை யாவரும் கேளீர் அப்படிங்கிற மாதிரி அரசியல் களத்துல இருக்கு, பயணிக்கிற மாதிரி இருக்கு. அதுல தளபதி வர்றாரு, தளபதி கூட அருண்ராஜ் அவர்களும் வரக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்க முடியுது. இதுவும் அரசியலா தான் இருக்கு. இந்த இடத்துலயும் ஒரு அரசியல் கருத்து தான் இருக்கு. அதே போல இறுதியா வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய சாட்டை நான் ஆணையிட்டால் அப்படிங்கிற ஒரு சாட்டை பிடிக்கிற மாதிரியான காட்சி. தளபதி அவர்களுடைய கையில வந்து சாட்டை இருக்கு. நிறைய அரசியல்வாதிகள், ஊழல் செய்யக்கூடியவர்கள், பெரும் முதலாளிகள்லாம் வந்து கட்டி போட வச்சு அவங்கள வந்து
அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி வச்சு மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு அரசியலுக்கு வாங்கடா அப்படின்னா கொள்ளை அடிக்கிறதுக்கும் கொலை பண்ணுறதுக்கு மாடா வரீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வசனம். கொள்ளை அடிக்கிறதுக்கும் கொலை பண்ணுறதுக்கும் மாடா வரீங்கன்னு சொல்லும்போது நீங்கள் சமீபத்தில் நடந்த சில விஷயங்கள்லாம் அதில், ஏன்னா இந்த இந்த டப்பிங்கில் வந்து இந்த டைலாக் வந்துச்சா அல்லது வந்து தொடக்கத்திலே இந்த டைலாக் தான் இருக்கா அப்படின்ட்டு நம்ம படம் முழுக்க பார்த்தா தான் தெரியும். கொள்ளையடிக்கிறதுக்கும் கொலை பண்ணுறதுக்குமான அரசியலுக்கு வரீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுமையான தாக்குதல், கடுமையான விமர்சனங்களோட தான் இந்த படம் இருக்குது. இந்த படத்தில் நிறைய விமர்சனங்கள், சினிமா ரீதியான நிறைய விமர்சனங்கள் வச்சாலும் அதெல்லாம் கண்டுக்க போகிறது இல்லை. இது வந்து ஹெச் வினோத் வந்து ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி, ஐயா இது தளபதி படம் அவ்வளோதான், இது கேசரியாக இருக்கட்டும் என்னவாக இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் நம்ம கொண்டாட போகிறோம். அது பிரச்சனையே கிடையாது. படம் முழுக்க முழுக்க காட்சிகள் முழுக்க முழுக்க வசனங்களாக இருக்கட்டும், காட்சி அமைப்பாக இருக்கட்டும் மிக அருமையாகவே இருக்குன்னு பார்க்க முடியுது. அதிலும் குறிப்பிட்டு இசை, அனிருத் அவர்கள் வந்து பிரித்து மேஞ்சிருக்காப்புல. ராவண மவுண்டாங்கிறதுலாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு 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 பீக்குன்னு தான் சொல்ல முடியுது. இந்த ட்ரெய்லரோட பீக் அப்படின்னு தான் சொல்ல முடியுது. அந்தளவுக்கு ட்ரெய்லரில் மியூசிக்காக இருக்கட்டும், அதே போல் ஹெச் வினோத் அவர்களுடைய இயக்கமும் இதில் வரக்கூடிய காட்சிகளும், இது சொல்லக்கூடிய உலக அரசியலும் நிறைய விஷயம் இருக்குது. கடைசியில் வந்து ஏஐ ரோபோ அந்த மாதிரி ஒரு காட்சிகளும் இருக்குது. அது கூட தளபதி அவர்கள் சண்டையிடக்கூடிய காட்சிகள் மாதிரியும் நிறைய விஷயம் இருக்குது. புதிதாக என்னென்ன சொல்ல போகிறாங்க, உள்ள என்னென்னா சினிமாவாக ஒரு காட்சி அமைப்பாக ஒரு அரசியலை தாண்டி, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழலை தாண்டி என்ன கருத்து, என்ன முக்கியமான விஷயம் இதில் பேசப்பட போகிறது அப்படின்ட்டு நம்ம ஜனவரி 9 ஜனநாயகன் ரிலீஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக தளபதி கம்மிங், நம்ம வெயிட்டிங்க, கண்டிப்பாக போகிறோம். தளபதி பொங்கலாக தான் இருக்க போகுது. இந்த 2026 தேர்தலும் தளபதிக்கான தேர்தல் தான், டிவிகேக்கான தேர்தல் தான். தளபதி வெற்றி கொண்டான் தமிழக வெற்றி கழகம். இந்த வெற்றியை நோக்கி தான் இந்த பயணம் இருக்க போகுது 2026. கண்டிப்பாக இந்த ட்ரெய்லரில் நிறைய காட்சிகள், அரசியல் கருத்துக்கள் இருக்குது. இது தாண்டி நீங்கள் என்னென்ன பார்த்தீங்க, நிறைய விஷயம் நீங்களும் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் அடுத்தடுத்த கட்டமாக அரசியல் சார்ந்தும் மக்கள் பிரச்சனை சார்ந்தும் பேசுவோம். தளபதியுடைய ஜனநாயகனையும் கொண்டாடுவோம் சொல்லிட்டு மக்களுக்கும் தாவேக்க தோழர்களுக்கும் நன்றியும் வணக்கம் சொல்லிட்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம்.